நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் ஆளுநர் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் வெளிநடப்பு ஏன் என ஆளுநர் ஆர் என் ரவி விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவர் விளக்கம் அளித்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநர் உரையோடு இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் 4வது ஆண்டாக இந்த ஆண்டும் அவர் உரையை புறக்கணித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஆளுநர் ஆர் என் ரவி விளக்க அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் வெளிநடப்பு தொடர்பா? வணக்கம். ஆளுநர் தன்னுடைய அந்த புறக்கணிப்பு உரையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ஆளுநருடைய அந்த உரை என்பது அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற பொருளிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய மைக் பலமுறை ஆஃப் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநரின் மைக் பலமுறை அணைக்கப்பட்டு பேச அனுமதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். உரையில் ஏராளமான ஆதாரமற்ற கூட்டுக்கள் மற்றும் தவறான அறிக்கைகள் உள்ளன என்றும் மக்களை தொந்தரவு செய்யக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்தில் 12 லட்சம் முதலீடுகள் ஈர்த்ததாக கூறுவது உண்மை வெகு தொலைவில் இருக்கிறது எனவும் வருங்கால முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளன, ஆனால் உண்மையில் முதலீடுகள் திருப்பகுதியே வந்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.